பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இந்த குறளின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? பணிவாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது, இன்சொல் பேசுவதும் எல்லாருக்கும் நல்லது. யாருக்கு பணிவாக இருக்கணும், யாருக்கிட்ட இன்சொல் பேசணும்? தம்மால் தாளப்படுவார் கண் தாழ்ச்சி விளையனாதல் பரிமேலழகரை போல ஒரு புலவன் கிடையாது. திருக்குறளுக்கு உரை இலக்கணம் செய்தவர். காசு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, அடியால் பழம் இருக்குது, செல்வம் நிறையா இருக்குது, அப்படியெல்லாம் நினச்சி வணங்காதடா. உனக்கு யாரை வணங்கணும்னு தோணுதோ அவனுக்கு வணங்கு. உனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரா வணங்கு. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்தவனா அவனை வணங்கு. சும்மா காசு இருக்குது, பணம் இருக்குன்னு எல்லாரையும் கையெடுத்து கும்பிடாதான் முட்டா பயணம். இதுதான் இந்த குறளுக்கு.